அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி சென்னை தலைமைச் செயலகம் முன்பு விவசாயிகள் போராட்டம் நடத்திய நிலையில் அவர்களுடன் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்புராமன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுப்புராமன், மேலும் விவரம். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி சென்னை தலைமைச் செயலகம் முன்பாக விவசாயிகள் போராட்டம் நடத்திய நிலையில் அவர்களுடன் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுப்புராமன், மேலும் விவரம். வணக்கம். தமிழ்நாடு அரசினுடைய வேளாண் பட்ஜெட் என்பது நேற்றைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பட்ஜெட்டில் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய அந்த பயிர்க்கடன்கள் முழுமையான தள்ளுபடி செய்யப்படும் என்ற அந்த அறிவிப்பு வரும் என்று விவசாயிகள் பெரிதும் காத்திருந்த ஒரு சூழ்நிலையில அது குறித்து எந்த அறிவிப்பும் வராத நிலையில் விவசாயிகள் இன்று சட்டமன்றத்திற்கு வெளியே அந்த போராட்டம் நடத்திய நிலையில் அந்த விவசாய சங்கங்களோடு, அதாவது தமிழ்நாட்டில் பல்வேறு விவசாய சங்கங்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு அமைச்சர்கள், அதாவது தமிழ்நாடு அரசினுடைய மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஆனந்த், அதே போல ஆதவ் அர்ஜுனா, வெங்கட்ரமணன், நிர்மல்குமார் உள்ளிட்டோர் விவசாய சங்கங்களை சந்தித்து அவர்களுடைய அந்த குறைகளை கேட்டறிந்திருக்கிறார்கள். குறிப்பாக விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். தற்போது நிலவக்கூடிய சூழ்நிலையில் டெல்டா மாவட்டங்களில் இந்த குறுவை சாகுபடி செய்வதில் தண்ணீர் பிரச்சனை காரணமாக அது செய்வதில் எங்களுக்கு சிரமம் இருக்கிறது. அதே போல கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் அதுதான் கொடுத்திருந்தீர்கள். குறிப்பாக 5 ஏக்கருக்கு கீழாக நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு முழுமையான தள்ளுபடியும், 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி என்று தமிழக வெற்றி கழகம் தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருந்தது. அதுபோல் எங்களுக்கு 100% அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த சூழ்நிலையில் அந்த கோரிக்கையும் இன்றைய அமைச்சர்களுடான அந்த சந்திப்புல விவசாய சங்கங்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக விவசாய சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த PR பாண்டியன், அதே போல ஐயா கண்ணு உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்திருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாடு அமைச்சர்களிடம் அந்த பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ச்சியாக வைத்திருக்கிறார்கள். அதே போல இந்த மேகதாது அணை விவகாரம் தொடர்பாகவும் அவர்கள் அந்த கூட்டத்தில் கோரிக்கை வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்க வேண்டும், கர்நாடக அரசு தொடர்ச்சியாக அணை கட்டியே தீர்வோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது குறித்தும் அவர்கள் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக அந்த 100% பயிர்க்கடன் தள்ளுபடியை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் தமிழ்நாடு அமைச்சர்களுடன் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.